ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேகா ஃபேமிலி. எங்கள் ஃபேமிலிக்கு உங்கள் எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி சொந்த வீடுன்றது எல்லாருக்குமே ஒரு கனவு. நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு சொந்த வீடு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆசைகள் இருந்தது. என்ன காரணத்தினாலேயோ தெரியல, இது வரைக்கும் அந்த ஆசை ஒரு கனவாகவே இருந்தது. எப்படியாவது அந்த ஆசையை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம ஹோம் சீரீஸ் என்னோட வீட்டை என்னோட கனவை நான் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றிட்டுருக்கேன் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடுன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொந்த வீடு அம்மா வீடாக இருந்தால் கூட பழைய வீடுன்றதுனால என்னுடைய இது சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. சரி, நம்ம கல்யாணம் பண்ணிட்டு போகிற வீட்லேயாவது சொந்த வீடு இருக்கும்னு பார்த்தா அதுவும் இல்லை. சரி, நம்ம வாடகை வீட்டில் என்னதான் வசதிகளோடு நம்ம இருந்தால் கூட நம்ம சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரி அது வராது இல்லையா? அந்த கம்ஃபர்ட் ஜோன் எனக்கு அது கிடைக்கவே இல்லை. வீடு நல்லா 1000 வசதியோடு இருக்கும், இருந்தாலும் நமக்கு அந்த சொந்த வீடு ஃபீலிங்கிறது ஒரு தனி. அந்த ஃபீலிங் நமக்கு நம்ம வீடு நம்ம ஆசாசியாக கட்டின வீட்டில் தான் அது நமக்கு கிடைக்கும். இப்போ என்னோடய சொந்த வீடை நான் அப்படி தான் பிளான் பண்ணி கட்ட ஆரம்பித்தேன். அந்த கட்ட ஆரம்பித்த ஸ்டெப்பை தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு நான் ஆசைப்பட்றேன். ஃபஸ்ட்டு வீடு கட்டுறதுன்னு சொல்லிட்டு அப்பா அம்மா கிட்ட நான் சொல்லி இது பண்ணும்போது ரொம்ப லோ பட்ஜெட்டு, ரொம்ப அத்தியாவசிய தேவைக்கு மட்டும்தான் வீடு கட்டணும் அப்படின்ற மாதிரி லோ பட்ஜெட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போவும் கம்மி பட்ஜெட்டில் தான் என்னோடய வீடு. சின்ன காம்பேக்ட் ஹோம் தான், அடிப்படை வசதிகள் மட்டும் இருக்கிற வீடு என்னோடய வீடு. அந்த மாதிரி தான் இப்போ நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த வீட்டோட பூமி பூஜையை தான் நம்ம இன்றைக்கி ஹோம் சீரீஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஹோம் சீரீஸில் பூமி பூஜை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீட்டுக்கு போகலாம். பூமி பூஜைக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் நாள் பார்த்து குறிச்சிட்டு வந்துட்டோம். குறிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் மஞ்சளில் விநாயகர் பிடிச்சி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் விளக்கு அணையக்கூடாதுன்றதுக்காக 2 பக்கமும் பார்த்திங்கன்னா அகலில் நான் விளக்கேற்றி வச்சுருப்பேன். இது பால் கொம்பு வச்சு பூஜை பண்ணால் நல்லதுன்னு சொன்னதுனால பால் கொம்பை 3 சுமங்கலிங்க நட்டுட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு பூவெல்லாம் போட்டுட்டு கீழே 3 செங்கல் வச்சுட்டு அந்த 3 செங்கலுக்கும் பார்த்திங்கன்னா நாங்கள் மஞ்சள் குங்குமம் பூ எல்லாமே வச்சுருப்போம். பூ, பழம், வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், தேங்காய், ஸ்வீட்டு, பால் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தோம். எல்லாத்தையும் படையல் மாதிரி வச்சுட்டு சுமங்கலிங்க எல்லாருமே ஒரு 5 பேர் நாங்கள் என்ன பண்ணோம்னாக்கா அந்த கொம்புக்கு பால் அபிஷேகம் பண்ணோம். பால் அபிஷேகம் அப்பாவோடு சேர்த்து 9 பேரே பண்ணோம். நாங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸை நான் கூப்பிடல, முக்கியமான சில பேரை மட்டும் நான் கூப்பிட்டு இந்த பூஜையை நான் பண்ணேன். ரொம்ப சூப்பராக நடந்தது. விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும்ன்றதுனால விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கே நான் நாள் குறித்து பூஜை பண்ணேன். பூஜைக்கு என் தங்கச்சியும் வந்திருந்தாங்க. அவங்களும் பால் கொம்புக்கு பால் அபிஷேகம் பண்ணாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் நானும் பால் கொம்புக்கு பால் அபிஷேகம் பண்ணேன். அதுக்கப்புறம் இது எல்லாமே அப்பாவும் பில்டரும் இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்ல தான் நாங்கள் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்பா நிறைய பண்ணியிருக்காரு பூஜை இதெல்லாம். அதனால் படையலுக்கு வச்சுருந்த பொடி எடுத்து பூஜை பண்ணார். அந்த பால் கொம்பு மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் மஞ்சளில் இது விநாயகர் பிடிச்சி வச்சுருந்தோம். எருக்க மாலையோட விநாயகர் பிடிச்சி வச்சுருந்தோம். அந்த மஞ்சள் விநாயகரை நம்ம வாங்கி வச்சுருந்தோம் இல்லையா, நவதானியம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நவரத்னம், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு விநாயகரோடு சேர்த்துட்டு பூமியில் வச்சுட்டாங்க. பூமியில் அந்த அருகம்பில்லோடு சேர்த்து பூமியில் வச்சுட்டாங்க. வச்சதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா எல்லாருமே பூ நாங்கள் உதிரி பண்ணி வச்சுருந்தோம். அந்த உதிரி பூவை எல்லோரும் போட்டுட்டு சாமி கும்பிட்டோம். வந்தவங்க எல்லாருமே போட்டாங்க.
காலையிலேயே வந்து நாங்கள் பூமி பூஜை போடுறதுக்கு அந்த இடத்துக்கிட்ட போயிட்டுருந்தோம். இடமும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய இடம்லாம் கிடையாது, ரொம்ப மீடியமான இடம். 2 சென்ட்டு தான் இடமே, மொத்த இடமே வந்து. அதில் வந்து முக்கால்வாசி மட்டும் கட்டலான்னு ஃபஸ்ட்டு நாங்கள் பிளான் பண்ணோம். யாரை வச்சு கட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது என்னுடைய ஜாதகம் வேண்டான்னு சொல்லிட்டு என்னுடைய பெரிய பொண்ணு ஜாதகம் சுஷ்மிதா ஸ்ரீ அவங்க பேர், அவங்க பேரில் வந்து இந்த ஜாதகம் பார்த்துட்டு அவங்க ராசிக்கு வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு எல்லாமே அவ மூலியமாக தான் நாங்கள் பண்ணோம். இப்போ அவங்க பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாமே வந்து அவங்க பேரில் தான் வச்சு வீடே வந்து ஸ்டார்ட் பண்ணிச்சு, பிளான் போட்டுச்சு எல்லாமே. இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா தண்ணி வந்து ஒவ்வொருத்தராக வந்து விட்டுட்ருந்தோம். கேமரா இந்த இதில் ஒண்டி கொஞ்சம் மாற்றி எடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு என் ஃப்ரெண்டு தான் ஊற்றுனா, அப்புறம் அம்மா ஊற்றுனாங்க, அப்புறம் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றினோம். அப்புறம் நாங்கள் வந்து கங்கா தீர்த்தம், ராமேஸ்வரம் தீர்த்தம், பன்னீர் இதெல்லாம் நான் எடுத்து வச்சுருந்தேன். அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் விட்டோம். அதில் நாங்கள் வாங்கி வச்சுருந்தது தீர்த்தம் வந்து வீடு நல்லபடியாக வரணுன்றதுக்காக இதெல்லாமும் நாங்கள் அந்த தண்ணியில் விட்டோம். அம்மா வந்து கங்கா தீர்த்தத்தை உடச்சி ஊற்றுனாங்க. அதுக்கப்புறமும் ராமேஸ்வரத்தில் இருந்த தண்ணியும் பன்னீரையும் பாப்பாங்க ஊற்றுனாங்க. அந்த தண்ணியில் வந்து கற்பூரத்தை வந்து வச்சு தண்ணியில் வந்து அதை ஓட விட்டாங்க. ஓட விட்டுட்டு அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் என்னால் கவர் பண்ண முடியல, கொஞ்சம் வேலை இருந்தது. அதெல்லாம் ஓட விட்டுட்டு அப்புறம் பூசணிக்காய், அப்புறம் இதுவெல்லாம் சூரத்தேங்காய்லாம் விட்டுட்டு அங்கே இருந்தவங்களுக்கு எல்லாருக்கும் ஸ்வீட்டெல்லாம் கொடுத்து பூஜை வந்து மார்னிங்கே நாங்கள் முடிச்சிட்டோம். வெள்ளிக்கிழமை தான் பூஜை போட்டோம். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பூஜை போட்டோம். நல்லபடியாக பூஜை வந்து சூப்பராகவே முடிஞ்சது. எங்கள் வீடியோவை பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஹோம் சீரிஸ் கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கும். பாய்.